கூலிங்க தலைவருங்க வேறு என்னங்க. நீங்கள் கூலியோட இது பார்த்தீங்களா? சின்ன இவன் என் பையன் வந்துட்டு இன்னுமே ரஜினி தத்தான்னு சொல்லிட்டு டான்ஸ் எல்லாம் ஆடுவான். அந்த அளவுக்கு அவர் எனர்ஜியாக இருக்கார். அவரை பார்த்து நம்மளும் எனர்ஜிக்காக இருக்கணும். எனக்கு ஏஞ்சி ஆடதான் முடியல என்னால், இல்லைன்னா ஏஞ்சி கமுக்கில் பண்ணியிருப்பேன் நான். எனக்கு அவ்வளோ நல்லா இருந்துச்சு. எப்படி இருக்கிறாரு? சும்மா சிங்கக்குட்டி மாதிரி இல்லை, அவருக்கு பார்த்தா 74 வயசு மாதிரியா தெரியுது. நீங்கள் சொல்லுங்கள், 73 வயசு மாதிரியா தெரியுது. அவர் வந்து பார்த்தா சூப்பர் ஸ்டார்ல, அவரை பார்த்தா ஒரு பழைய ஆக்டர் மாதிரியே தெரியலையே, இப்போ இருக்க புது ஆக்டர் மாதிரியே இருக்கே. அது பாஷா படம் செம்மையாக இருக்குது, சூப்பராக இருக்குது. ஆனால் படம் பார்க்கும்போது புது படம் பார்க்குற மாதிரியே இருந்துச்சு, அந்த ஃபீல் இருந்துச்சு. ஆனால் செம்மையாக இருக்குது படம். நம்ம பழைய படம் பார்த்த ஃபீல் இல்லை, புது படம் பார்த்த ஃபீலாக தான் இருக்குது. சூப்பராக இருக்குது, இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது. இப்போ வந்து நிறையா அதில் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அந்த கலர்ஸ் எல்லாம் போட்டு நல்லா பண்ணியிருக்காங்க. ஆனால் சூப்பராக இருக்குது படம், போரே அடிக்கலை. ஆமாம், அதுதான் பழைய பார்த்த மாதிரி இல்லை. எங்கள் அப்பா காலத்தில் இப்போ எங்கள் காலத்தில் என் பசங்க காலத்துலேயும் தலைவரை தேட்டரில் பார்க்குறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என் பசங்களும் வந்து தலைவர் ஃபேனு. பார்த்தீங்கன்னா 3 தலைமுறையாக அவர் இன்றைக்கும் சூப்பர் ஸ்டாராக இருக்காருன்னா உண்மையிலே கடவுளுக்கு தான் நன்றி சொல்லணும். உண்மையிலே அப்போ பார்க்குறவங்களோட இப்போ பார்க்குறது இன்னும் நல்லா இருக்குது, சூப்பராக நல்லா இருக்குது. ஆடியன்ஸ்லாம் வேறு லெவல் வைப் பண்ணாங்க. ஒவ்வொரு சீனுக்கும் வந்து நல்ல கிளாப்ஸ் சூப்பராக இருந்துச்சு. டான்ஸில் வேறு ஆடணும் தோணுச்சு, பாட்டெல்லாம் கேட்கும் போதெல்லாம் டான்ஸில் ஆடணும் தோணுச்சு. எங்கள் அப்பாவுக்கு வந்து ரொம்ப ரஜினி சார் ரொம்ப பிடிக்கும். பாஷா படம்னா போட்டுகிட்டே இருப்பார். டிவியில் பார்க்கறதோட கேசட் வாங்கிட்டு வந்து போட்டு பார்ப்பார். அப்போ கேசட் தானே, அப்போ போட்டு பார்த்துட்டு போகிறோம். ஆனால் இப்போ நாங்கள் பார்க்கும்போது போரே அடிக்கலை, புது படம் பார்க்குற மாதிரி இருந்துச்சு. ஆனால் ரொம்ப நல்லா இருந்துச்சு படம். ஆனால் இப்போ பார்க்கும்போது சூப்பராக இருந்துச்சு. ஆமாம், ஐயோ இப்பயும் வந்து புது படத்துக்கு எப்படி ஒரு வைப் இருக்குமோ அதே மாதிரி தான் ஒவ்வொரு சீனுக்கும் ஆடியன்ஸ் வந்து வேறு லெவலில் வைப் பண்ணாங்க, என்ஜாய் பண்ணாங்க. எல்லாருமே நாங்களும் என்ஜாய் பண்ணோம். அவர் வந்து பார்த்தா சூப்பர் ஸ்டார்ல, அவரை பார்த்தா ஒரு பழைய ஆக்டர் மாதிரியே தெரியலையே, இப்போ இருக்க புது ஆக்டர் மாதிரியே இருக்கே. அதுதான் எங்களுக்கு புது ஹீரோ வந்து நம்பர் 1ல் இருப்பாங்க. இன்னும் அவர் நம்பர் 1ல் இருக்கிறது வந்து காடிஸ் கிரேஸ் தான். உண்மையிலே அவரோட வந்து உழைப்பு தான் எல்லாத்துக்கும் காரணம். மக்கள் வந்து அவரை லவ் பண்ணுறாங்க, அதாங்க காரணம் மெயினாக. என்ன ஸ்டைலுங்க, செம்மங்க ஸ்டைலு. அந்த ஸ்டைலு, அவர் அந்த கண்ணு காட்டுற ரியாக்ஷன்லாம் செம்மங்க, அதெல்லாம் அடிச்சிக்க முடியாது. இப்போ இருக்கவங்களும் அதெல்லாம் எங்கே பண்ணுறாங்க, அது பண்ணால் கூட பார்க்க முடியாது தான். ஆனால் அவர் தான் தலைவர் தான், ரஜினி சார் தான். உண்மையிலே பார்க்கும்போது அந்த சாங்ஸ்லாம் பார்க்கும்போது, நாங்கள் டிவியில் பார்த்தோட இங்கே பார்க்கும்போது அப்படியே செம்மையாக இருக்குது. அப்படியே புது சாங்ஸ் மாதிரியே இருந்துச்சு. அந்த ட்ரெஸ்ஸிங் எல்லாம் பண்ணு, கலர்லாம் சூப்பராக இருக்குது. உண்மையிலே சூப்பராக இருக்குது. ஃபேன்லாம் இல்லை, நாங்கள் எங்களுக்கு ரசிக்கப்போம். ரஜினி பிடிக்கும், எங்களுக்கு ரசிக்கப்போம். இப்போ வந்து அவரது வந்து நான் சொல்கிறேன், பழைய ஆக்டர் மாதிரி தெரியல, பழைய ரஜினி மாதிரி தெரியல. இந்த படம் பார்க்கும்போது புதுசாக ரிலீஸ் பண்ண மாதிரி இருக்குது. அது வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். இதே பிரம்மாண்டமா இருக்கு. என்ன விசிலுங்க, எங்கனால போய் 30 வருஷம். நாங்களாம் 10 வயசுல பார்த்த படம் அது. 9 வயசுல நான் பார்த்த படம். எனக்கு ஏஞ்சி ஆடதான் முடியல என்னால், இல்லைன்னா ஏஞ்சி கமுக்கில் பண்ணியிருப்பேன் நான். எனக்கு அவ்வளோ நல்லா இருந்துச்சு. ஆனால் படம் பார்க்கும்போது செம்மையாக என்ஜாய் பண்ணுங்க. ரொம்ப நன்றி. ஆனால் நாங்கள் பழைய படத்தெல்லாம் இந்த மாதிரி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த டைம்ல கமலா தேட்டருக்கும் நன்றி சொல்லணும். நாங்கள் வேற படத்துக்கு போக வேண்டியது, நாங்கள் அதனால இங்கே தச்சாம தான் வந்தோம். ஆனால் இந்த படம் ஓடுதுன்னாங்க எங்களுக்கு நாங்கள் யோசிச்சு தான் போனோம் உள்ள. நான் பழைய படத்தை போய் பார்க்குறோமே, ஆனால் உண்மையிலே வேற லெவலுங்க. நாங்கள் டிவியில் பார்த்த மாதிரியே இல்லை, புது படம் பார்த்த மாதிரி இருந்துச்சு. எனக்கு செம்மையாக என்ஜாய் பண்ணாங்க. போஸ்ட்ல இல்ல, பாச்சான் இல்ல, செம்மையா டான்ஸ் தான் ஆட முடியல. ஒண்ணே போனதே தெரியல. ஆமா, ஏழை காலுக்கு போனோம், 10 காலுக்கு வர 3 மணி நேரம் சூப்பரா. ஆனா போர் அடிச்ச மாதிரி எங்களுக்கு இல்ல. அந்த கையில இப்படி பண்றது அந்த ஃபீல் இல்ல, புது படம் பார்க்குற மாதிரி இருந்துச்சு. இந்த வயசுல இந்த எனர்ஜி கொடுப்பாங்க. 75 வயசு கூலி டான்ஸ் ஆடுறாரு, ஜெயிலர் வருது, இதெல்லாம் எப்படி பார்க்குறீங்க? எனர்ஜி கொடுப்பாங்க. ஏங்க ஸ்டைலே அங்க பார்க்கலாங்க. அவர் ஸ்டைலே வயசான மாதிரியே தெரியல எங்களுக்கு. ஆமா, அவர் ஸ்டைல் காலத்துல இருந்து இருக்காங்க, வயசான மாதிரியே தெரியல. எங்க அப்பா எல்லாம் இன்னும் இருந்திருந்தாருன்னா 10 தடவை வந்து பார்ப்பாரு இந்த படத்தை. இப்போ எங்க அப்பா எல்லாம் இருந்தாருன்னா. ஆனா உண்மையிலே என்ன ஸ்டைலுங்க, வேற லெவலுங்க. அவரை மாதிரி இன்னும் யாரையும் கிடையாது. அவர் தான் ரஜினி சார் தான், சூப்பர் ஸ்டார் தான்.
இல்லை அடுத்த சூப்பர் ஸ்டார் பட்டம் யாருக்கா கொடுக்கலாம்னா இல்லை அடுத்த சூப்பர் ஸ்டார்லாம் சான்ஸே இல்லை. கிடையாது. ஒரே சூப்பர் ஸ்டார் நம்ம ரஜினிகாந்த் மட்டும்தான். ஆமாம். ஹிந்தியில் வேணால் கொடுக்கலாம், தமிழில் அவரை தவிர வேறு யாரும் கிடையாது. இப்போ தான் சார் கமலா தேட்டரில் பாட்டு வர சார் வடமலையில். இப்போ ஒரு 30 வருஷம் கழிச்சு திரும்பவும் ஒரு புது படம் மாதிரி என்ஜாய் பண்ணுறாங்க, எப்படி பார்க்குறீங்க? இல்லை புதுப்படமாக அவரோட நடிப்பு ஸ்டைலெல்லாம் வந்து மொத்தமும் அந்த டைரக்டர் சொன்னதை விட இவர் அந்த படத்தில் எல்லா பெர்ஃபெக்ட் 3 வகையான கேரக்டர் அழகாக பண்ணிட்டார். ஒன்று தமிழ்நாட்டில் ஆட்டோ கேரக்டர், இன்னொன்று பாம்பேயில் பாஷா கேரக்டர், இன்னொன்று நண்பன் கேரக்டர். 3 வித இதில் என்ன அமைப்போ அதை கரெக்டாக கொடுக்குறாரு, எந்த குறையும் கிடையாது. அதேமாரி பாட்டு டான்ஸில் அதே மாதிரி நண்பர்களோட கேரக்டராகட்டும், ஃபேமிலி கேரக்டராகட்டும், எல்லா வகையிலையும் அந்தந்த இதுக்கு அது இந்த மாதிரி அதே மாதிரி அந்த பாஷாவோட கேரக்டராகட்டும் எல்லா வகையிலையும் தனித்தன்மையாக நின்று அந்த படத்தை நல்லா முடிச்சு கொடுத்துருக்காரு. படத்தில் ஆரம்பித்த 2.5 நேரம் யாருமே குறை சொல்ல முடியாத அளவுக்கு அந்த கரெக்டாக பண்ணிட்டாருங்க, ஒன்றுக்கு 2. அதே மாதிரி இன்னொன்று ஜோடி பாட்டாக இருக்கட்டும், அவரோட ராமையா பாட்டாக இருக்கட்டும், ஆட்டாக்காடு எல்லா பாட்டுக்கும் அதுக்கு என்ன பெர்ஃபெக்டாக அது கரெக்டாக கொடுத்துருக்காரு சார். ஒன்றும் குறையே வைக்க முடியாது. அப்படியே இருந்தாலும் எத்தனையோ நடிகர் வந்தாலும் அவருக்குன்னு ஒரு தனித்தன்மையாக அந்த படத்தில், அந்த படம் இல்லை அவர் நடிக்கிற எந்த படமாக இருந்தாலும் அதுக்குன்னு ஒரு அண்ணாமலையாக இருக்கட்டும், முத்துவாக இருக்கட்டும், படைப்பாவாக இருக்கட்டும், சந்திரமுகியாக இருக்கட்டும், அந்தந்த படத்துக்கு என்ன ஒரு தத்துவமோ அதை கரெக்டாக சார் செஞ்சிடறாரு, ஒன்றும் குறைய வைக்கல. 50 வருஷம் ஆச்சு ரொம்ப இல்லை, இந்த படம் வந்து 30 வருஷம் ஆகுது. 30 வருஷம் ஆனாலும் சரி, இன்றைக்கி புதுப்படம் பார்த்த மாதிரி தான் ஒரு ஃபீலிங் வந்து அந்த படத்தை வந்து எந்த யாருமே இன்றைக்கி 30 வருஷம் வந்த படம் யாரும் சொல்ல முடியாது. அதான் வைரமுத்து சார் எழுதியிருக்காரு ஒரு பாட்டு, 100 முகங்கள் மாறி வந்தும் 7 முகத்தில் இருக்கும் வீரண்டா, என் பேருக்குள்ளே காந்தம் உண்டு உண்மைதானடா, உன் பேருக்குள்ளே காந்தம் உண்டு உண்மைதானடா. சார் எழுதின வைப்பேர சார் எழுதினதுக்கும் அந்த அர்த்தத்துக்கு சார் கரெக்டாக பண்ணுறாரு. எல்லாமே யாருமே குறை வைக்க முடியாது. ஏன்னா ஒரு பெரிய மகான் ஞானி சொல்கிற வார்த்தையை அவர் கவிப்பேர் சார் சொன்னார், அதை வந்து அவர் சார் பொருத்தமாக அமைச்சிக்கிச்சு. எத்தனையோ முகங்கள் உங்களுக்கு தெரியும், நடிகராக இருக்கட்டும் எவ்வளவோ முகங்கள் வந்துட்டு போயிட்டாங்க. ஆனால் சாரோட முகத்தை யாருமே வின் பண்ணவே முடியல. இன்னும் பல இதில் 100 விஜயகுமார் சார் சொல்லுவார், நீ 100 ஆண்டு வாழணும் பாரு, இந்த 100 வருஷம் சினிமாவில் இருப்பார் சார், நிச்சயம் சூப்பர் ஸ்டார் இருப்பார். இன்னும் அதுக்கு பிறகு எத்தனை முகங்கள் வந்தாலும் அவரை ஒன்றுமே பண்ண முடியாது, அவர் மேலே போயிட்டு தான் இருப்பார். ஏன்னா இப்போ சூப்பர் ஸ்டார் படத்துக்கு நிறைய பேர் சண்டை போட்டுக்கிறாங்க. அடுத்த சூப்பர் ஸ்டார்னா யார் சொல்லலாம்? இல்லை அடுத்த சூப்பர் ஸ்டார் யாருமே சொல்ல முடியாது. அவருக்குன்னு எழுதின முத்திரை ஒரு புரட்சித்தனா எம்ஜிஆர் சார் தான், ஒரு கலைஞர் சார்னா அவர் சார் தான். அதேமாதிரி இன்னும் 100 பேர் 1000 பேருக்கு அந்த பேர் சொன்னாலும் அது சூப்பர் ஸ்டார் சாருக்கு மட்டும்தான் அந்த பேர் பொருத்தமாகவும் யார் வச்சாலும் பொருத்தம் இருக்காது. இவருக்கு மட்டும்தான் அந்த எழுதின நம்ம களப்பணி என்ன வச்சிருக்காரு தானு சார். அவர் செயல் மன்னன் பேர் சூப்பர் ஸ்டார் என்றைக்கு வச்சாரோ அந்த பைரவி படத்தில் இன்றைக்கு வரைக்கும் சூப்பர் ஸ்டாராக வாழ்ந்துட்டு இருக்காரு. உண்மைதான், யார் எழுதின கல்வெட்டில் எழுதின அழிக்க முடியுமா அது மாதிரி ஒரு இது. அவர் களப்பணிதன் சாருக்கு 3 பேருக்கு பேர் வச்சார். ஒன்று எழுச்சிக்கிழங்கு புரட்சிக்கிழங்கு வச்சார் விஜயகாந்த் கேப்டனுக்கு, அதே தான் புரட்சிக்கிழங்கு வந்தார். அதேமாதிரி ஆக்ஷனுக்கு அர்ஜுன் வச்சார் யார் படத்தில், அதே ஆக்ஷனுக்கு தான் வாழ்ந்தார். அதேமாதிரி சூப்பர் ஸ்டார் என்றைக்கு பேர் வச்சாரோ பைரவி படத்தில் அதே இன்றைக்கி சூப்பர் ஸ்டாராக இருந்துகிட்ருக்காரு. அது அன்றும் சரி இன்றைக்கு சரி என்றைக்குமே அவர் சூப்பர் ஸ்டார் தான், ரஜினி சார் தான், வேறு யாரும் கிடையாது. தலைவருக்காக தான் ப்ரோ வந்ததே, அவர் ஸ்டைலு தான். நாங்கள் தலைவர் ஸ்டைல் என்றைக்கும் விட்டு கொடுக்க மாட்டோம் ப்ரோ. நாங்கள் எல்லா சீனும் நல்லாயிருக்கு ப்ரோ. செகண்ட் ஹாஃப்லேருந்து தலைவரோட பில்டப்பு, அந்த ஆக்டிங்கு, தலைவர் தான். தலைவர் இடத்துல யாரும் விட முடியாது ப்ரோ, அவ்வளோதான் ப்ரோ. எல்லா சீனும் நல்லா இருக்குது ப்ரோ. தலைவருக்கு ஒரு சீன் கூட லேகே கிடையாது, எத்தனை வாட்டி வேணால் பார்க்கலாம் ப்ரோ. நம்ம ஒரு 5 தலைமுறையாக நம்பர் 1 இருக்காரு, எப்படி பார்க்குறீங்க? புரியல ப்ரோ. 5 தலைமுறையாக நம்பர் 1 இருக்காரு. தலைவர் ஸ்டைல் தான் ப்ரோ நம்மளுக்கு. அவர் கரெக்டாக வந்துருக்கு, இது பண்ணிட்டு கொடுத்துருக்காரு ப்ரோ நம்மளுக்கு. தலைவர் மாதிரிலாம் யாரும் நடிக்கவும் முடியாது ப்ரோ. ஸ்டைலும் சரி அந்த இதுவும் சரி யாரும் நடிக்க முடியாது ப்ரோ நம்மளுக்கு. ஓகே, இந்த படம் வரும்போது நீங்கள் பிறந்து போட மாட்டீங்க, ஸோ தேட்டரில் பார்த்து வச்சுருக்கோம். சம வைப்பு ப்ரோ. தலைவருக்காக தான் ப்ரோ மெயினாக வந்தது காரணமே. தலைவருக்காக வேறு யாருமே கிடையாது ப்ரோ. ஃபர்ஸ்ட் ஆஃப் அந்த ஆட்டோக்காரன் சீனில் இருந்து அதுக்கப்புறம் அந்த டைலாக்லாம் அல்டிமேட் ப்ரோ. தலைவர் இது உண்மையாகவே ரொம்ப வெயிட் பண்ணுறோம் ப்ரோ. எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ரொம்ப வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம் ப்ரோ. ரொம்ப வெயிட்டிங் ப்ரோ தலைவர் படத்தை கூலிக்கு.
பாஷா மாதிரி தலைவருக்கு இது ஒரு நல்ல ஒரு பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸாக தான் ப்ரோ இருக்கும் உண்மையாகவே. ஓகே, எப்படி இந்த ஜென்ரேஷனில் நீங்கள் தலைவரோட ஃபேனாக இருக்கீங்க? அப்போதைக்கு நீங்கள் யார் ஃபேன் ப்ரோ? தலைவர் ஸ்டைலுக்காக தான் ப்ரோ அவருக்கு. அவர் ஸ்டைல்லே நிறைய பேர் மைக்கி கொண்டு வந்துட்டார் ப்ரோ அவரோட ஃபேன்ஸாக எல்லாத்துக்குமே. ஒரு மணி சம் ஆக்டிங் ப்ரோ அவர். நல்லா இருந்துச்சு ப்ரோ. இப்போ தான் பார்த்துட்டு வந்தோம். நல்லா வைப்பு, சரியான வைப்பு, நல்ல ஒரு மாஸ் ஃபீல். எங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் சாரி ப்ரோ, தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் ஓகே தான் ப்ரோ, நல்லா இருந்தது. எங்கள் ஜென்ரேஷன்லாம் அதை பார்த்துருக்க மாட்டோம் தேட்டரில். ஸோ நல்லா இருந்தது. எந்தெந்த சீன்லாம் வைப் ஆனீங்க? எந்தெந்த சீன்ல என்ஜாய்? அதான் ப்ரோ, அந்த பாஷாவோட அந்த இன்ஸ்டிங்க்ட் வந்து போகல, அதெல்லாம் தேட்டரில் அந்த சவுண்ட் இந்த போல சவுண்ட் எஃபெக்டோட பார்க்கும்போது நல்லா இருந்தது. நல்லா என்ஜாய் பண்ணோம். சாங்ஸ்லாம் என்ஜாய் பண்ணீங்க? அந்த ஆட்டோக்கார சாங்ஸ் அதான் ஸ்டார்டிங்கில் வருமே, நல்ல ஒரு வைப்பாக இருந்தது. ஆனால் அதிக பாட்டாக இருக்க மாதிரி எங்களுக்கு தோணுச்சு அந்த டைமில். நல்லா இருந்துச்சு ப்ரோ. எங்கேயா போர் அடிக்க? இல்லை ப்ரோ, நல்லா நிறைய தடவை பார்த்துருக்கீங்க? தேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் புதுசு இல்லை இந்த படம், நல்லா இருந்துச்சு.